Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Diwali vibes, festive vibes, Navratri vibes எல்லா vibesமே இருக்குது. அதே நேரத்தில் கோல்டு இன்க்ரீஸிங்கான ஒரு ரேட் வைப்ஸுமே கூட போயிட்டுருக்கு. என்ன பண்ணுறதே தெரியல. அண்ட் கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்ஸ் கூட கோல்டு ரேட் இப்படியே ஏறிட்டே போயிட்டுருக்கே, என்ன தான் பண்ணுறதுன்னு யோசிப்போம் இல்லையா? உங்களோட சஜஷன்ஸையும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கமெண்ட்ஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். அண்ட் இன்றைக்கி வீடியோ கூட ஒரு அழகான காசுமாலை கலெக்ஷன் எல்லா வெயிட்லேயுமே இருக்கும். மோஸ்ட்லி கம்மி வெயிட்டில் நிறைய கலெக்ஷன்ஸ் அஃபோர்டபுளான ஒரு வெயிட், அதாவது ஜென்ரலாக ஒரு 25-30 கிராமில் வரக்கூடிய நெக்லஸ் அப்படின்னா அதை இன்னும் கம்மி வெயிட்டில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு இந்த வீடியோவில் நிறைய ஆன்சர்ஸ் இருக்கும். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் ஃபார் சூஸிங் மை சேனல் லச்சூஸ் லைஃப் ஸ்டைல். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு டிசைன்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் காமிச்சது 2 பவுண்டில் வரக்கூடிய நெக்லஸ். இதில் சில யூனிக் டிசைன்ஸுமே ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த கலெக்ஷன்லாம் உங்களுக்கு சரடு கோர்த்த மாதிரி மாடல் 60 கிராம் வரும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு செயின் பேட்டர்ன். இதோட லென்த்து வந்து ரொம்ப பெருசு, நல்ல ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். நல்ல லென்த்தியான காசு டைப்பு. ஸோ ப்ராப்பர் யூ டைப் அப்படியே ஃபிட்டிங்காக ஸ்டிஃபாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியும் இருக்குது. ஃப்ளெக்சிபிள் பேட்டர்னும் இருக்குது, ஆனால் லென்த்து கூட வரும். இது வந்து உங்களுக்கு தனியாக அந்த யானை டிசைன் இருக்கும் இல்லையா, யானையோட அழகாக வந்து உங்களுக்கு மகாலட்சுமி இருக்கிற மாதிரி. இது நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுற கலெக்ஷன். ஏன்னா இது லென்த்தும் கூட, பின்னாடி சரடும் கொடுத்து வரும். நல்ல ப்ராப்பர் யூ டைப்பில் 52 கிராமில் வரும். இது நல்ல ஒரு சூப்பர் லென்த்தி டிசைன். இல்லை எனக்கு இன்னும் ரொம்ப கம்மி வெயிட்டில் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய கம்மி வெயிட், அடுத்தடுத்து கம்மி வெயிட் தான், போக போக உங்களுக்கு வந்து கம்மி வெயிட் தான். இது வந்து 41 கிராம்ஸு. இது எப்போது ரீஸ்டாக் இவங்கக்கிட்ட ஆகிட்டே இருக்கும் இந்த கலெக்ஷனு. ஏன்னா பட்டர்ஃப்ளை காசு மாலை அந்த டிசைன், அந்த முகப்பில் 2 பட்டர்ஃப்ளை வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து செம்ம ஃபாஸ்ட் மூவிங்கு, காயினுமே நல்லாயிருக்கும். அதாவது அந்த குட்டி குட்டி காசு இருக்குல்லையே, அது நல்லா இருக்கும் பார்வையாக. 18 கிராமில் நெக்லஸ்ஸு, 29 கிராமில் நல்ல லென்த்து. இப்போ 60 கிராமில் ஒரு ஹாரம் பார்த்தோம் இல்லையா, கிட்டத்தட்ட அந்த லென்த்துக்கு அந்த டிசைனை பண்ணியிருக்காங்க. இதுவும் அகெயின் சரடு கோர்த்த மாடல். மகாலட்சுமி ஒரு காசுக்கும் நடுவில் ஒரு சின்ன ஒரு சி டைப்பில் ஒரு டிசைன் ஒன்று பண்ணியிருக்காங்க, ஒரு சின்ன மாங்காய் டிசைன் மாதிரி. இதில் மயில் வரும். ஒரு காசுலேயுமே மிடில் வந்து மயில் வரும். 60 கிராம் வரும். அதை விட இது லென்த்து கொஞ்சம் கூட. இது ஒரு பர்ஃபெக்ட் ஃபாஸ்ட் மூவிங் செட்டு. நல்ல ஃப்ளெக்சிபிள் பேட்டர்ன், கிளாஸினஸ் ரொம்ப நல்லா இருந்தது. 5 பவுண்டுக்கும் கம்மி, ஆனால் லென்த்து சூப்பராக இருக்கும். இது 21 கிராம். இந்த காசுலேயும் ஒரு காசுமே நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும், தக்கையாக இருக்காது. இது ரொம்ப கிட்ட பண்ணியிருப்பாங்க. ஜென்ரலாக நீங்கள் பார்த்தீங்கனால ரொம்ப கிட்ட இருக்கும் உங்களுக்கு இந்த பேட்டர்னை. 22 கிராமில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்லஸ் வந்து 14 கிராம் வரும். இதுவும் உங்களுக்கு லைட் வெயிட் டைப் தான். இதோட வெயிட் உங்களுக்கு அகைன் 22 to 27 கிராம்ஸ் வரைக்கும் வரும். ஃப்ளெக்சிபிள் பேட்டர்ன் தான், செயின் பேட்டர்ன் மாதிரி வரும். இந்த நெக்லஸ் நிறைய பேர் லைக் பண்ணுறது. பென்னண்ட் வச்சு வரக்கூடிய மகாலட்சுமி டிசைன். அண்ட் ஹாரம்லேயும் பென்னண்ட் வச்சு வரும். ஜென்ரலாக பென்னண்ட் இல்லாமல்னா உங்களுக்கு அது வந்து 22ல் 29லேயும் இருக்கும். பென்னண்ட் வச்சு வரதுனால அந்த வெயிட். இது நல்ல ஒரு காஸ்டிங் பென்னண்ட் மாதிரி வரும். நல்ல டீட்டெயிலிங் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். மகாலட்சுமி மட்டும் ஆன்டிக்கில் காமிச்சிருக்காங்க. வரிக்காய் ஹேங்கிங் வந்திருக்கு இதுக்கு. இந்த பேட்டர்ன் நல்ல மூவிங்கு. அதே மாதிரி தான் இந்த பேட்டர்னில் உங்களுக்கு 5 மகாலட்சுமி, கீழே அழகான பென்னண்ட், நல்ல ஒரு முகப்பு. இதுக்கு நெக்லஸுமே கூட சேம் டு சேமாக கொடுத்துருப்பாங்க. கெட்டி மாடல். மேலே வரக்கூடிய மயிலோட ஷேப்புமே ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இந்த பேட்டர்ன் ஃபுல்லாகவே மகாலட்சுமி டிசைன். அப்படியே நல்லா அச்சில் வார்த்த மாதிரி மகாலட்சுமியோட பென்னண்ட் லுக் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒன் மோர் ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷன், ஃப்ளக்ஸி டைப்பு. இதில் காசில் இம்ப்ரெஷன் பாருங்கள், எவ்வளோ கிட்ட காட்டுற நல்லாயிருக்கும். அந்த கொலுசு மாடல் மாதிரி செயினை கொடுத்துட்டு கீழே காசு ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. இது கூட நல்ல ஒரு ரீசனபிள், அதாவது 5 பவுன் இல்லாமல் அதுக்கும் கம்மியிலேயே நெக்லஸும் சரி ஹாரமும் சரி நல்ல ஒரு ரீசனபிள் வெயிட்டில் வரும். சரி, ஓகே. இதில் மகாலட்சுமி டிசைனுக்கு நடுவில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா அங்கேயும் அழகாக குட்டி மகாலட்சுமி டிசைனை கொண்டு வந்திருப்பாங்க, சின்னதாக. இதில் வந்து உங்களுக்கு ஃப்ளக்ஸி டைப்பில் இந்த டிசைனில் வந்து மிடில் வராது. அதுக்கும் இதுதான் வித்தியாசம். ஸோ ஃப்ளக்ஸி டைப்பில் உங்களுக்கு அப்படியே ஒரு காயினும் தனித்தனியாக தெரியும். சரடு கோர்த்த மாடலில் உங்களுக்கு காசுக்கு மேலேயே வந்து ஒரு அரும்பு டிசைனோ, மாங்காய் டிசைனோ, விநாயகர் டிசைனு, யானை டிசைன், மயில் டிசைன், இல்லை மகாலட்சுமி அம்மன் டிசைன் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் இன்னும் கொஞ்சம் கூட வெயிட் வரும். அதுதான் இதுக்கும் வித்தியாசம். அண்டு என்ன லட்சு, எப்போவுமே வந்து ஹிப்பெல்ட்டை பற்றி பேசும்போது கண்டிப்பாக காசு மாலை கலெக்ஷன் வரும், இல்லை காசு மாலை பற்றி பேசும்போது ஹிப்பெல்ட் வருமே, இந்த வாட்டி வீடியோவில் வரவே இல்லையான்னு கேட்குறீங்களா? எஸ், இது வந்து அகெயின் ஹிப்பெல்ட்டாகவும் நிறைய பேட்டர்ன் யூஸ் பண்ணலாம். அந்தளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக ரெடி பண்ணியிருக்காங்க, 2 in 1 யூஸ் பண்ணுற மாதிரி. இப்போ பார்க்க போகிற பேட்டர்ன் வந்து நியூ டிசைன். ஆன்டிக்கில் கேஸ்டிங்கில் உங்களுக்கு இந்த சென்டர் பென்னண்ட் ஒர்க்கை வந்து பண்ணி அழகாக இதில் வந்து ஃபியூஷன் பண்ணியிருக்காங்க.
மகாலட்சுமி காசில் அழகாக மயில் ஒர்க்கு, சேம் டு சேம் உங்களுக்கு வந்து மேட்சிங்காக நெக்லஸும் வந்துடும். இது வந்து உங்களுக்கு நல்ல ரீசனபிளான வெயிட்டு. இதுக்கு பேக் செயின் நிறைய பேருக்கு டவுட் வரும், இதுக்கு பேக் செயின் எவ்வளோ போடுறது, அதுக்கு வேறு கிராம் போடணுமா, ஆல்ரெடியே ரேட் எங்கேயோ போயிட்டுருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் உங்கள்கிட்ட பேக் செயின் இருக்குது. நீங்கள் ஒரு பேக் செயின் வாங்கி கூட மற்றதுக்கு கூட எல்லாத்துக்குமே மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணுற மாதிரியும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இந்த டிசைன் ஒரு சைடு ஃபுல்லாக உங்களுக்கு எல்லோவில் காசு, ஒரு சைடு ஃபுல்லாக செமி ஆன்டிக்கில் நகாஸ் ஒர்க்கில் ஒரு அன்னம் ஒர்க் மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருந்தது. இந்த பர்டிகுலர் டிசைன் வந்து நல்லா லைட்னிங்கில் ஒரு ஃபங்க்ஷனில் வே பண்ணும்போது ஸ்டோன் இருக்கிற மாதிரியே தெரியும். இதே டிசைனை நான் கிட்டையும் காட்டுறேன். உங்களுக்கு இம்ப்ரெஷன் பார்த்திங்கன்னா அந்த லோட்டஸ் மேலே மகாலட்சுமி இருக்கிறத அவ்வளோ நல்ல டீட்டெயிலிங் வந்து அந்த காசில் இருக்கும். சூப்பரான லென்த்து, ரெண்டுமே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஒன்று வந்து உங்களுக்கு நடுவில் மயில் வந்திருக்கும், இன்னொன்று இடத்துல ஒரு சின்ன மாங்காவோட அரும்பு அந்த மாதிரி இருக்கும். ஒன்று 44 மேலே இருக்கிறது, கீழே இருக்கிறது 43. நான் இதையும் கிட்ட காட்டுறேன். இப்போது இதுக்கு நீங்கள் பேக் செயின்னு வாங்குறீங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய ஹாரமுக்கு கண்டிப்பாக ஒரு 6 கிராம்லேருந்து 8 கிராம் வரைக்கும் பேக் செயின் போட்டிங்கன்னா தான் நல்ல லைஃப் வரும், ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ ஒரு ஜுவல்லரியுமே ரேட்டு ஏறிட்டே போயிட்டுருக்கு. இது சூப்பராக இருந்ததுங்க. இந்த காசு ஆரம் கூட நல்லா இருந்தது, நல்ல பார்வையாக பட்டையாக நல்ல கிளாஸஸ், நிறைய காயின் கிட்ட வர மாதிரி இருந்தது. அண்டு எஸ், பேக் செயின் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாங்கும்போது ஒரு பேக் செயின் அதெல்லாம் இல்லைனா 2-3 பேக் செயின் அந்த மாதிரி வாங்கிட்டு, எப்படியும் நம்மளுக்கு பேக் செயின்ஸ் நிறையா இருக்கும். ஆல்ரெடி ஏதாவது ஒரு நெக்லஸோ ஹாரமோ வச்சுருந்திங்கன்னா கண்டிப்பாக நம்மக்கிட்டே இருக்கும். இல்லைனா ஏதாவது ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான 2 பேக் செயின் வாங்கி கூட அதுக்கு நீங்கள் வந்து இந்த ஃபிஷ் ஹூக் மாதிரி ஒன்று வரும், ஃபிஷ் ஹூக் ஒரு அந்த லாப்ஸ்டர் க்ளா ஹூக்கு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து அதில் உங்களுக்கு எது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். மற்ற ஜுவல்லரிஸ் கூட பேர பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு நிறைய அமௌண்ட் அதில் சேவ் பண்ண முடியும். இந்த வந்து உங்களுக்கு பெருமாள் காசு மாலை. அண்ட் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேங்கோ ப்ளஸ் கீழே காசு வரக்கூடியது. பென்னண்ட் வந்து சூப்பராக இருக்கும். இதுவும் அப்சல்யூட் நியூ அரைவல். பென்னண்டோட அந்த ஹேங்கிங் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதுவுமே நீங்கள் கண்டிப்பாக ஷோரூம்லேயே செக் பண்ணி பார்க்கலாம். ஷோரூமில் நிறைய வச்சுருக்காங்க அந்த மாதிரி பேட்டர்ன்ஸு. ஸோ பேக் செயின் எக்ஸ்ட்ராவாக, ஏன்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் போடணும் இப்போ இருக்கிற ரேட்டுக்கு அப்படின்னா நீங்கள் அதுவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் அங்கங்கே வந்து உங்களுக்கு 10-15 காயினுக்கு இல்லைனா 10-12 காயினுக்கு ஹைலி எம்போஸ்டாக அங்கங்கே வந்து ஒரு காயின் ஒர்க் வந்து வந்திருக்கும். 31 கிராம். ஆனால் நல்ல லென்த்தியாக ரொம்ப நல்லா இருந்தது. இது எல்லாமே நல்ல ரீசனபிள் வெயிட்டு, நல்லா பார்க்கறதுக்கு பார்வையாகவும் இருந்தது. நல்ல நீட்டான கெட்டியான ஒர்க்கு. வெயிட்டு கூட வந்து 5 பவுன் 6 பவுன் இல்லாமல் உங்களுக்கு 36 கிராம்லேயே வரும். இது வந்து நல்ல ஃபாஸ்ட் மூவிங் டிசைன். இது நான் பொறுமையாக கிட்ட காட்ட போகிறேன். ஃப்ளெக்சிபிள் செயின் பேட்டர்ன், ஒரு காசுக்கு நடுவில் ஃப்ளவர் பேட்டர்ன் வந்திருக்கும். 20 கிராமுக்கு நல்ல அழகான பேட்டர்ன், அவ்வளோ ஷைன் இருந்தது நேரில். இத்தனைக்கும் அங்கே வந்து ஒரு 2-3 லைட் இருக்கும். ஆனால் நல்ல ஒரு சூப்பர் ஷைன், ரொம்ப கிளாஸியாக இருந்தது. இது நீங்கள் நேரில் அப்படியே பார்த்தீங்கனாலும் அவ்வளோ அழகான ஒரு கிளாஸினஸ் நீங்கள் ஃபீல் பண்ணலாம். இந்த காசு மேலே சூப்பராக இருந்ததுங்க. அந்த மாங்காய் டிசைன் ரொம்ப சூப்பராக காமிச்சிருந்தாங்க. ஒரு காசுமே ரொம்ப நல்லா இருந்தது. இதை ஹிப் பெல்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், நல்ல லாங் ஹாரமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளக்ஸி டைப் தான். மற்ற ஜுவல்லரிஸோடு போடும்போது இன்னும் நல்லா கிராண்டாக இருக்கும். அண்ட் இந்த பேட்டர்ன் 45 கிராம். இந்த ஒரு டிசைனில் நீங்கள் வந்து மாங்காய் மாலை, காசு மாலை, ஆன்டிக் டச்சோடு வரக்கூடிய நகாஸ் பென்னன்ட்டுன்னு சொல்லிட்டு 3மே இந்த காசு மாலையில் நீங்கள் வந்து பார்க்கலாம். அண்ட் இந்த ஒரு அழகான பென்னன்ட் வச்சு வரக்கூடிய பேட்டர்ன், இது வந்து மாங்காய் மாலை, அதாவது சரடு கோர்த்த மாங்காய் மாலை வித் பென்னன்ட். அண்ட் இது வந்து உங்களுக்கு காசு டைப்பில் இப்போ காசு மாலை பார்ப்போம்ல சரடு கோர்த்த, அதே மாதிரி சரடு கோர்த்த மாங்காய் மாலை. இதில் அங்கங்கே குட்டியான இந்த ஸ்பைரல் ரூபி கெம்ஸ் வந்து குட்டியாக ஒரு 4-5 இடத்துல கொடுத்துருப்பாங்க. மற்றபடி அதில் ஸ்டோனே இருக்காது. அண்ட் இந்த பேட்டர்னுமே உங்களுக்கு 5 பவுனில் வந்துடும்.
லைட்டே இல்லாமல் நான் கிட்ட காமிச்சாலும் பாருங்கள் ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மினிமல் லைட்லேயும் நல்ல ஒரு கிளாஸினஸ் இருக்கும். இது ஒரு நிறைய பேருக்கு ஒரு ட்ரீம் ஜுவல்லரியாக கூட இருக்கும். ரொம்ப நல்லா இருந்தது, நேரில் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நான் ரீல் கூட போட்டிருந்தேன். கிட்டத்தட்ட 112 கிராம் வருது இந்த காசு மாலை. நல்ல ஸ்ட்ராங்கான பேட்டர்ன். ஒரு கோபுரம் ஒர்க்லேயும் மகாலட்சுமி டிசைன் வந்து இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸ்பெசிஃபிக்காக ஒரு சைடு முகப்பில் ஸ்டோனில் டபுள் பீகாக் ஒர்க்கு, பென்னன்ட்லேயே டபுள் பீகாக் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த சைட்லேயும் பண்ணியிருக்கலாம் போல இருக்குது அப்படின்னு தோணுச்சு. நல்ல கிராண்டாக இருந்தது. ஆனால் சூப்பரான ஒரு டிசைன், நல்ல பட்டையாகவும் நல்ல லென்த்தியாகவும் ரொம்ப நல்லா இருந்தது. என்னென்னா வெயிட்டு பார்க்கும்போது மட்டும் கொஞ்சம் ஷாக்காக இருந்தது. பட் உங்களுக்கு நல்ல கிராண்டாக ட்ரை பண்ணோன்னா நீங்கள் அதை கூட செக் பண்ணி பார்க்கலாம். மற்றபடி டிசைன் வந்து சொல்லவே வேண்டாம், நோ வேர்ட்ஸ். சூப்பரான ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன். இதில் நகாஸ், ஆன்டிக், ஃபியூஷன், ஃப்ளெக்சிபிள், இல்லைன்னா சரடுக்கு ஒருத்த மாதிரி நீங்கள் எந்த பேட்டர்ன் நீங்கள் சூஸ் பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த கிராண்டு பேட்டர்னுக்கு எவ்வளோ கிராண்டாக இருக்கு இல்லையா, அதில் எல்லா விதமான டிசைனுமே ஃபியூஷனாக நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை எதுவுமே இல்லாமல் ஒன்லி அந்த ஜிமிக்கியோடு பேரப் பண்ணாலும் நல்லாயிருக்கும். பட் இந்த ஹாரமுக்கு நான் வந்து எலக்ட்ரோ ஃபார்மிங்கில் ஒரு ஜிமிக்கி வந்து நான் போட்டிருந்தேன். அது ஆக்சுவலாக இதுக்கு பர்ஃபெக்டான மேட்ச் இல்லை. எல்லோவில் போட்டால் தான் இன்னும் நல்ல மேட்ச் இருக்கும். ஏன்னா இது எல்லாமே வந்து எல்லோ கோல்டு ஃபினிஷிங்கில் தான் உங்களுக்கு அந்த கோல்டு ஜுவல்லரி வந்திருக்கு. எலக்ட்ரோ ஃபார்மிங் வந்து மைல்டாக அந்த நகாஸ் ஃபினிஷிங்கில் வருது. ஸோ இது மாதிரி ஃப்ளக்ஸ் இல்லைனா நீங்கள் ஃபியூஷன் பேட்டர்ன் கூட இந்த மாதிரி ஜுவல்லரிஸ்க்கு நீங்கள் வந்து பேரப் பண்ணிக்கலாம். ஆனால் நேரில் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு டிசைனுமே சூப்பராக இருந்தது. நிறைய பேருக்கு வந்து காசு மாலையில் லைட் வெயிட்டில் நிறைய பேர் சூஸ் பண்ணுவாங்க, ஸ்டெப்பாக வே பண்ணுவாங்க. நிறையா கேரளா வெட்டிங்ஸ்லாம் நம்ம அதெல்லாம் பார்த்துருப்போம். அவ்வளோ கிராண்டாக இருந்தது பார்க்குறதுக்கு, செம்ம டிசைனு. இவங்க எல்லா வெயிட்லேயுமே வச்சுருப்பாங்க அப்படின்றதா இவங்களோட சூப்பர் ஹைலைட்டு. கிளாஸினஸ் ஃபினிஷிங்லாம் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். எந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. சப்போஸ் அந்த டிசைன் அவைலபிள் இல்லைன்னாலும் நீங்கள் ஆர்டர் கூட ப்ளேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஒரு 20 டேஸ்லேயே உங்களுக்கு பண்ணியும் கொடுத்துருவாங்க.